செம்மணி மனித புதைகுழியை ஜனாதிபதி பார்வையிட நீதிமன்றம் அனுமதி வழங்கும். ஹெகல் பத்ர பத்மே வெளியிட்டுள்ள பல அதிர்ச்சி தகவல்கள். கோடபாய இன்று சிஐடியில் முன்னிலை. எங்கள் அதிகாரிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது எங்களுக்கு தெரியும். மொட்டுவுக்கு போலீஸ் பதிலடி. பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்பட போகும் ஆபத்து. புலிகளினால் குருக்கள் மடத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிப்பு. தொடரும் அனுர அரசின் அதிரடி ஆட்டம், சிக்கப்போகும் பிரபல எதிர்க்கட்சி தலைவர். நல்லூர் திருவிழாவில் பொருட்களை தவறவிட்டோருக்கு விசேட அறிவிப்பு. அரசாங்கம் காத்திரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன். குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு பறந்த இசாரா செவ்வந்தி, வெளியான தகவல். தொடர்புடைய விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிடுவதாக இருந்தால் அதற்கான அனுமதியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் வழங்கும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பார்வையிடுவதாக இருந்தால் அதற்கான அனுமதியை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் வழங்கும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் 39வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சட்டத்தரணி இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவது பற்றி பத்திரிகை வாயிலாக அமைச்சர் சொன்னதாக நாங்கள் பார்த்தோம். அது தொடர்பில் இதுவரை நீதிமன்றத்துக்கு எந்தவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை. இன்று தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விஜயம் செய்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியை ஜனாதிபதி பார்வையிடுவார் என கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் ஹெகல் பத்ர பத்மே விசாரணைகளின் போது பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஹெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட 5 முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் துருக்கிக்கு சென்று பதுங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது ஹெகல் பத்ர பத்மே தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் சென்றிருந்தால் எங்களது வாளை கூட பிடித்திருக்க முடியாது என அவர் அதிகாரிகளிடம் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் துணை அத்தியட்சர் ரோஹான் ஒழுகலவிடம் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். மேலும் அதிகாரிகள் தம்மை கைது செய்வார்கள் என கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை எனவும் தமக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட போகின்றது என்பதை உணர்ந்ததாக பத்மே இதன் போது குறிப்பிட்டுள்ளார். இதனால் துருக்கிக்கு சென்று அங்கு தலைமறைவாக இருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலகில் 20 நாடுகளில் தாம் தங்கியிருந்ததாகவும் அவற்றில் இந்தோனேசியாவை மிகவும் பாதுகாப்பான நாடாக கருதியதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையை விடவும் இந்த நாடு 29 மடங்கு பெரியது எனவும் பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு எனவும் தெரிவித்துள்ளார். அதிகாரி ஒழுகல இந்தோனேசியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என ஹெகல் பத்ர பத்மே குறிப்பிட்டார். மேலும் இந்த பாதாள உலக குழுவினரை தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க இன்று காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு துறை முன் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆஜராக வேண்டிய அவசியமில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அறிவித்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் நோக்கில் முன்னாள் செயலாளர் அழைக்கப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் இதற்கு முன்னரும் சமன் ஏக்கநாயக்கவிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்தும் விசாரணை செய்யும் முடிவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை முகத்திடல் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபய ராஜபக்சவுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வார இறுதியில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை கைது செய்து நாடு திரும்பிய காவல்துறை அதிகாரிகளின் பெயர்களை வெளியிடுவது கைது செய்த அதிகாரிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற விமர்சனங்களை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஜெகத்தாவில் உதவி காவல் கண்காணிப்பாளர்கள் ரோகன ஒழுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர தலைமையிலான அதிகாரிகள் குழுவால் மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
மேலும் அவர்களின் பெயர்கள் தெரிவிக்கப்பட்ட பிறகு அத்தகைய வெளிப்படுத்தல் அதிகாரிகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்ற விமர்சனம் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்று வினவிய போது போலீஸ் செய்தி தொடர்பாளரும் பிரதி காவல்துறை அதிபருமான வழக்கறிஞர் பூட்லர் தெரிவிக்கையில், எங்கள் அதிகாரிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது எங்களுக்கு தெரியும். இது அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதிகாரிகளை பாதுகாக்க காவல்துறை தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கொழும்பு நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களின் படுகொலைகள், வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களால் போலீஸ் அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட போதிலும், கடந்த ஆண்டு சிறப்பு படையில் உள்ள சிலர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்பு வைத்திருப்பது கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டனர். சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். ஹெகல் பத்ரே பத்மே மற்றும் அவரது கும்பல் உறுப்பினர்கள் கமாண்டோ சலிந்த, பெக்கோ சமன், தெம்பிலி லகிரு மற்றும் குடுநிலந்த என்ற புனைப்பெயர்களால் அறியப்பட்டனர். 5 உயர்மட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் சந்தேக நபர்கள் சமீபத்தில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு விமானம் மூலம் இலங்கை அழைத்து வரப்பட்டனர். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, போலீஸ் மாதிபர் பிரியந்த பிரியசூரிய மற்றும் காவல்துறை சிறப்பு படை மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த பல மூத்த அதிகாரிகள் நடவடிக்கைகளை கண்காணிக்க விமான நிலையம் வருகை தந்தனர். வெளிநாட்டு பணியில் இருந்தபோது கைது செய்ய ஜகார்த்தாவுக்கு சென்ற போலீஸ் அதிகாரிகளின் பெயர்களை போலீஸ் துறை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று மூத்த பேராசிரியரும் வழக்கறிஞருமான பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். எனவே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சட்டத்தையும் முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது என பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யும் வரைவை செப்டம்பர் தொடக்கத்தில் வட்டமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது என்பது எங்கள் கொள்கை அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ள ஒன்று. செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யும் வரைவை வட்டமானியில் வெளியிட நாங்கள் பாடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குரக்கல் மடம் என்னுமிடத்தில் 1990ஆம் ஆண்டு புலிகளினால் கடத்தி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் மனித புதைகுழியை தோண்டுவதற்கான அனுமதியை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் வழங்கியதை அடுத்து கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்றைய தினம் காத்தான்குடி பெரிய பள்ளிவாயல் மண்டபத்தில் இடம்பெற்றது. குரர்கள் அமைப்பு மற்றும் காத்தான்குடி பள்ளி வாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம், காத்தான்குடி ஜம்இயத்துல் உலமா சபை முறைப்பாட்டாளர் அப்துல் மஜீத், அப்துல் ரஹூப் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது 12/7/1990 அன்று புனித ஹஜ் கடமையை முடித்துக்கொண்டு கல்முனை பிரதேசத்தில் வர்த்தக நடவடிக்கைக்காக சென்று காத்தான்குடிக்கு திரும்பி வரும்போது அவர்கள் கடத்தப்பட்டதாக அவர்களின் உறவினர்கள் ஆவணங்களுடன் வந்து தகவலை வழங்கினர். காத்தான்குடியைச் சேர்ந்த அப்துல் மஜீத், அப்துல் ரஹூப் என்பவரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த 25ஆம் தேதி களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி குருக்கல் மடம் மனித புதைகுழியை தோண்டுவதற்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அனூர் அரசின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊழல் வழக்கு தொடர்பாக குறித்த அரசியல்வாதி கைது செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அவர் அமைச்சராக இருந்தபோது அமைச்சின் ஊழியர்கள் குழுவை தனது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அரசு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ஊழியர்கள் குழுவிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சின் செலவுகள் தொடர்பில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை பல்வேறு ஊழல் வழக்குகளுக்காக இந்த ஆண்டு 10 அரசியல்வாதிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான விசேட திட்டத்தை இன்று முதல் செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. செய்தி பாரம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் இன்று முதல் 4 நாட்களுக்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் உப அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஏற்ற சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர்கள் விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், திணைக்கள பிரதானிகள், மாவட்ட செயலாளர்கள்
அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டபூர்வ சபைகளினுடைய பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் காண்பது மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவது இதன் போது மேற்கொள்ளப்பட உள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா காலத்தில் பக்தர்களால் தவறவிடப்பட்ட நிலையில் வேறு நபர்களால் கண்டெடுக்கப்பட்டு உற்சவகால பணிமனையில் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் தற்போது மாநகர சபையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா காலத்தில் பக்தர்களால் தவறவிடப்பட்ட நிலையில் வேறு நபர்களால் கண்டெடுக்கப்பட்டு உற்சவகால பணிமனையில் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் தற்போது மாநகர சபையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் உரிமையாளர்கள் தகுந்த ஆதாரத்துடன் அடையாளத்தை உறுதிப்படுத்தி மாநகர சபையின் நிர்வாக கிளையின் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் APR அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருவதாக செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டி மயிலிட்டி துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்காகவும் வேலை திட்டங்கள் வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு போன்ற பல்வேறு விடயங்கள் செய்ய இருப்பதாக அறிகின்றோம். அபிவிருத்தி பணிகள் ஒரு பக்கத்தில் வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கியமான விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருந்தது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்று வரை அதை நடத்துவதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை. செம்மணி புதைக்குழி விடயம் என்பது ஒரு இனப்படுகொலையை அளிக்க முடியாத சாட்சியமாக இருக்கிறது. எந்தவொரு அரசாங்கமும் தனது இராணுவத்தினரை பாதுகாப்பதில் குறியாக உள்ளனர். ஆகவே இவர்கள் ஊடாக உள்நாட்டில் இந்த பொறிமுறையை ஒன்றை உருவாக்க நிச்சயமாக நீதியை பெற முடியாது. ஆகையால் தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திரண்டு கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடத்தி சர்வதேச நீதி பொறிமுறையை விரும்புகிறார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி யாழ் வருகையின் போது முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் பல்வேறுபட்ட காணிகள் இன்று முப்படைகள் வசம் இருக்கின்றது. காணி விடுவிப்பு என்ற விடயம் கடந்த ஒரு வருடத்தில் எதுவும் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் சகல அமைச்சர்களும் காணி தொடர்பாக விடுவிக்கப்படும் என கூறுகிறார்களே தவிர காணிகள் விடுவிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல முல்லைத்தீவிலும் இதே பிரச்சினை இருக்கிறது. தங்கள் பதவிக்கு வந்தால் உடனடியாக அவற்றை செய்வோம் என உறுதிமொழி கூறியிருக்கிறார்கள். ஆகவே காணி விடுவிப்பு தொடர்பாக அரசாங்கம் காத்திரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்ய தேடப்படும் இஷாரா சபந்தி குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு தப்பிச் சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. இந்தோனேசியா ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பாதாள உலக தலைவரான ஹெகல் பத்ர பத்மே வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சட்டத்தரணி வேடமணிந்த இசாரா சிப்பந்தி சட்ட புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியவரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கொலைக்கு பிறகு பல போலீஸ் குழுக்கள் அவளை தேடி நாடு முழுவதும் காட்டுப்பகுதிகளில் சோதனை நடத்தினர். ஆனால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இதன்படி பத்மேவின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் இசாரா வெளிநாடு சென்றதாக தகவல் கிடைத்தாலும் அவர் இன்னும் நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருவதாக போலீஸ் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். அப்போது நடத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருடன் மதுகம பகுதியில் உள்ள ஒரு தங்க நகை கடையில் இருந்து அவள் நகைகளை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இசாரா சிப்பந்தி துபாய்க்கு தப்பி சென்ற போது கெகல் பத்ர பத்மேவும் அவரது குழுவினரும் வேறொரு நாட்டில் வசித்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த குழு அவ்வப்போது துபாய், தாய்லாந்து, லாவோஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகளில் வசித்து வந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இசாரா சிப்பந்தி துபாயில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் அவரை கைது செய்வதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உதவியதாக அவரது தாயாரும் சகோதரரும் முன்னர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரது தாயார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.